அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பொன்முடிக்கு சட்டசபையில் முதல் வரிசை கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அவரது இடம் மாற்றப்பட்டு இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர் அமர்ந்திருந்த 5வது இடம் அமைச்சர் ஏவாவேலுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது ஆதரவாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மார்ச் 14 அன்று நிதிநிலை அறிக்கையும் 15ஆம் நாள் வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செஞ்சோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய அவை முன்னவர் மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவருடைய நீர்வளத்துறையோட மானிய கோரிக்கை தொடங்கி வரிசையா ஏப்ரல் மாதம் முழுக்க துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் தங்களுடைய துறைகள் சார்பிலான மானிய கோரிக்கைகளை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த துறைகள் சார்பில் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. விவாதங்களுக்கு பதிலளித்து பேசுறப்போ கூட பல்வேறு அறிவிப்புகளை செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அறிவிப்புகள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதைக்கான மைல் கற்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.